இப்படி நாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு யோசனையில் இருக்கிற மக்களை பார்த்து இங்கே வாங்க, இந்த ஆணவ கொலைன்னு ஒரு கொலை இருக்கு இல்லையா, இந்த கொலையை மாசிக்கு ஒரு 4-5 சாவகாசமாக பண்ணி விட்டு ஓடிடுறாங்க. கடுப்பாக வருது. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் இந்த ஆணவம் தலைதோங்கி இருக்கு? எவ்வளவோ ஞானிகள் சித்தர்கள் யார் யாரை என்னென்னமோ அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோம். அவங்களுடைய உள்ள குமுறலை எடுத்து கொட்டி இருக்கிறாங்க. பதிலா வாங்க பாப்போம். ஆணவ கொலைகள் நடப்பதற்கு ஜாதி தான் முக்கிய காரணமாக இருக்குது. இதுக்கு முழு காரணம் ஜாதியம்தான். 100% இல்லை, 1000% சாதியத்தினுடைய அழுத்தம் தான் மிக முக்கியமான காரணம். சாதி முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. தாய் தந்தையை ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட ஊர் உறவினர்களை நினைத்து இன்றைக்கு தான் வளர்த்த பிள்ளைகளை வெற்றி கொள்வதும் மருந்து வைத்துக் கொள்வதும் என்பது வாடிக்கையாகி உள்ளது. அவங்க விருப்பப்படி அவங்க விட்டுறலாம். அதை ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கி பிரச்சனை பண்ணி அவங்கள கொல்லணுன்ற ஒரு வெறியோட சுத்ததுல ரொம்ப தவறான விஷயம். இந்த தமிழக மண்ணை நாம் தந்தை பெரியாரின் மண் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு படித்தவர்கள் மத்தியில் கூட ஜாதிய கொடூரம் வேர் ஒன்றி நிற்கிறது. ஆணவ படுகொலைங்கிறது ஜாதியை மட்டுமே வச்சு நடத்துறது இல்ல. அடிப்படை காரணம் 2 காரணம் தான். ஒன்னு சாதி, இன்னொன்னு பொருளாதாரம். ஒரே சாதியில திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவர்களுக்குள் வசதி வாய்ப்பு குறைவுகள் என்ற அடிப்படையிலும் இன்னைக்கு சாதி ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. ஒரு சாதி ரீதியான ஒரு மனப்போக்குல தான் அந்த ஆணவ படுகொலை தொடர்ந்து திருநெல்வேலி நடந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து. தமிழக அரசு உடனடியாக சாதி ஆணவத்திற்கு எதிரான இந்த படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றணும். தொடர்ச்சியாக ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு தனி சட்டத்தை இயற்ற மாட்டுது. அதை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அந்த கொலையாளிகள் மாட்டினா அவங்க வெளிவராத அளவுக்கு ஒரு தீர்மானமான ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னா அவன் அடுத்த இந்த ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே தமிழ்நாடு அரசு இதற்கான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டியது இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. தனியான சிறப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும். இருக்கிற சட்டத்தை சரியான முறையில பயன்படுத்தினாலே இந்த மாதிரி ஆணவ கொலைகள் எல்லா கொலைகளுமே நடக்கதை தடுக்கலாம். குறிப்பாக பட்டியல் சமூகத்தினர் பாதிக்கப்படும் போது இருக்கக்கூடிய அந்த SC/ST ஆக்ட், அதில் சிறப்பு கூறு இதில் இல்லை. ஒரு ஆணவ கொலை நடக்கும்போது அதை தடுப்பதற்கான சிறப்பு பிரிவுகள் அந்த சட்டத்தில் இல்லை. வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த சட்டங்கள் தெரிஞ்சா பத்தாது, மக்களுக்கும் போய் சேரணும். பிஸ்னஸுக்காக ஜாதிக்காக பிஸ்னஸ் ஆகிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ள மக்கள் இப்போ கொண்டு போகப்படுறாங்க. கல்வி அறிவு இல்லாத இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் நடக்கலாம். தமிழ்நாடு என்பது முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலம். இங்கேயே இது போன்ற சம்பவங்கள் நடப்பது வருத்தத்துக்குரியது.